எல்லாருக்கும் வணக்கம். இறந்த விஜயகாந்த் சாருடைய ஆவி. ஸோ அதுவே வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மான்னு வந்து கேட்குற அளவுக்கு தான் நேற்று தேமுதிகவுடைய செயல்பாடு வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சேராத ஒரே கூட்டணி டிஎம்கேவோட கூட்டணி. ஸோ அவர் போனதுக்கப்புறம் வந்து இவங்க டிஎம்கே கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாங்க. போய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துருந்தா கூட ஓகே, அவர் இருக்கும்போதே வந்து சேர்ந்தது தானே, புதுசாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் தோணியிருக்கும். அவர் போனதும் வந்து டிஎம்கேவுடைய கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இது ஒரு வகையான அரசியல் மூவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இனிமேல் தான் ரியல் பேட்டிலே வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாரும் அங்கங்கே போய் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இருக்கிறது காங்கிரஸ் மட்டும் தான். ஸோ காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட வந்து ஆப்வியஸ்லி வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு 11 கட்சி, இங்கே ஒரு 8 கட்சின்னு சொல்லி வந்து மொத்தமாக நிற்கிறாங்க. நாம் ஒத்தையில் நிற்க போகிறோம். ஸோ இனிமேல் தான் வந்து இந்த பிரச்சார கூட்டங்கள் அது இதுன்னு சொல்லி வந்து நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட நெருக்கடியில் இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்மளை வந்து நெருக்குவாங்க. டேட்டை போடுறப்போ வந்து கேண்டிடேட்டை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள், பிரச்சார கூட்டத்தை வந்து தடுக்கிறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட வந்து நம்மளை வந்து போய்விடாமல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணுவாங்க. பட் அவங்களால பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஓட்டு போடுற நம்ம அந்த ஒரு நாளை வந்து அவங்களால வந்து மாற்ற முடியாது. அந்த ஓட்டு போடுற நாள் அதில் நீங்கள் எல்லாரும் போகிறது தான். ஸோ இதில் மிகப்பெரிய டாஸ்க்கு. அவங்க கத்துறது, இவங்க கத்துறது, இவங்க பிரச்சாரம், அவங்க பிரச்சாரம், ஸோ எல்லாமே இருக்கட்டும். அந்த ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கரெக்டாக ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிருங்க. போய் டிவிகேக்கு விசில் சின்னத்தில் வந்து குத்துங்க. இவங்க யாருமே வந்து நம்ம பக்கம் வராமல் இருக்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் இவங்க யாரும் நம்ம பக்கம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாருமே வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து சிவாஜியை இவங்க பார்த்துட்டாங்க, சிவாஜியால் வந்து ஜெயிக்க முடியல. அண்டு இப்போ பிரசாந்த் கிஷோர், ஸோ டாப்பில் வந்து அவர் ஏகப்பட்ட ஆதரவு இருந்த மாதிரி இருந்து அவராலையும் வந்து முடியல. ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் வந்து இந்த ஓட்டு விஷயத்தில் வந்து சேஞ்ச் ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் நினைக்கிற விஷயம். அதனால தான் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து புதுசாக ஒருத்தன் கையில் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா திருப்பி நம்ம கையில் கிடைக்காது அப்படின்றதுக்காக, எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க. பட் மக்களை மட்டும்தான் இவங்களால வந்து மாற்ற முடியாது. ஸோ ஓட்டு போடுற டேயில் தான் வந்து நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணணும். ஸோ இனிமேல் எடுக்க போகிற டிசிஷன் எல்லாமே உங்களுது. அடுத்த 23ஆம் தேதி வந்து அகரம்சேரியில் வேலூரில் மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்கில் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அது போக வந்து தேர்தல் வாக்குறுதி 27ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. 27ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன்.